தாம்பரம் சரௌண்டிங்லயே யாராலையும் கொடுக்க முடியாத விலைக்கு, அதாவது வந்து சிஎம்டி அப்ரூவ்டு பிளஸ் வந்து ஆன் ரோடு. இன்னொரு பிளஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா ஸ்கூல், இன்டர்நேஷனல் ஸ்கூல் ஒட்டின காம்பவுண்ட்லயே உங்களுக்கு வந்து யாராலையும் கொடுக்க முடியாத விலையில நம்ம கொடுக்குறோம். என்ன ரேட்டுன்னு பாக்குறீங்களா? வெறும் 32 லட்சம் ரூபாய் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா தனி வீடுங்க, அபார்ட்மெண்ட்ஸ் கிடையாது. இங்க அபார்ட்மெண்ட்ஸ் என்ன ரேட்டு போகுதுன்னு உங்களுக்கு நல்லா தெரியும். 40-45 லட்சம் போகுது. உங்களுக்கு தனி வீடு வெறும் 32 லட்சம் ரூபாய் யாராலையும் கொடுக்க முடியாத சிஎம்டி அப்ரூவ்டு வித் ஆன் ரோட்ல உங்களுக்கு வந்து சைட்டு கொடுக்குறோம். நாங்க சீக்கிரமா வந்து புக் பண்ணி உங்களோட மனையை நீங்க சொந்தமாக்கிக்கோங்க. நாங்க வந்து நந்தம்பாக்கத்துல ஒரு சைட்டு பார்த்தோம், குன்றத்தூர்ல சைட் பார்த்தோம். எங்களுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லை. சக்சஸ் ப்ராப்பர்ட்டி வந்தோம். எனக்கு வந்து சுத்தி வந்து அந்த காலேஜஸ் அது என்விரான்மெண்ட் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ரேட் அஃபோர்டபுளா இருக்கு அப்படின்ற மாதிரி பார்த்து எனக்கு சக்சஸ் ப்ராப்பர்ட்டில எனக்கு ஓகே ஃபைன், எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. எல்லாமே ஆக்சஸ் பண்றதுக்கும் ஈஸியா இருக்கு. எனக்கு என்னோட பேர் அனிதா. நான் வண்ணாரப்பேட்ல இருந்து வந்து இந்த சக்சஸ் ப்ராப்பர்ட்டில விளம்பரம் பார்த்து, ஆன்லைன்ல விளம்பரம் பார்த்து வந்து பார்த்தேன். எனக்கு வந்த உடனே அந்த இடத்த ரொம்ப பிடிச்சிருந்தது. அவங்க சொன்ன மாதிரியே அவங்க ரேட்டுக்கு ஏற்ற மாதிரி எனக்கு பண்ணி கொடுத்துருந்தாங்க. அதனால நான் உடனே ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணி எனக்கு அவங்க சர்வீஸும் ரொம்ப பிடிச்சிருந்தது. இப்போ நல்லா சந்தோஷமா நான் வாங்கிட்டு போறேன். பர்ஃபெக்டா இருக்கு டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே. ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணி சூப்பரா டாக்குமெண்ட்ஸ் கையில கொடுத்துறாங்க. எல்லாம் சூப்பரா நல்லா எக்ஸலண்டா பண்ணிருக்காங்க. டாக்குமெண்ட் வந்து ஒண்ணு கூட வந்து டூப்ளிகேட்டோ அந்த மாதிரிலாம் கிடையாது. பக்கா டாக்குமெண்ட்ஸ். அதனால நம்பி வாங்கலாம். சக்சஸ் எப்பவுமே வந்து சக்சஸ் தான். நாங்க யூடியூப்ல பார்த்து தான் சக்சஸ் ப்ராப்பர்ட்டிஸ் பார்த்தோம். ப்ராப்பர்ட்டிஸுமே நல்லா இருக்கு, லே அவுட்டுமே நல்லா இருக்கு. நாங்க வாங்கி இப்போ ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ண போறோம். இன்னைக்கு எல்லா டாக்குமெண்ட்ஸுமே பர்ஃபெக்டா இருக்கு. கஸ்டமர் சாட்டிஸ்ஃபேக்ஷன் ரொம்ப ஹாப்பியா இருக்கு. நாங்க பெங்களூர்ல இருந்து வந்தோம். அண்ணன் வாங்கினாரு. நான் போய் அண்ணன் கூட போய் பார்த்தேன். சைட் எல்லாம் நல்லா இருந்தது. சரி அப்பா வந்து சரி வாங்கிக்கோண்டு ரெக்கமெண்ட் பண்ணி சரி இப்ப வந்து இன்னைக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ண போறோம். பிளாட்லாம் நல்லா தான் இருக்கு. வணக்கம் மக்களே, வெல்கம் டு சென்னை சூப்பர் விளாக்ஸ். இன்னைக்கு நம்ம தாம்பரத்துல லோ பட்ஜெட்ல உங்களுக்கு வீடு இடம் நீங்க தேடிட்டு இருக்கீங்க அப்படின்னா, அதுவும் மெயினான ஒரு ஏரியால சிஎம்டில தேடுறீங்க அப்படின்னா இந்த ப்ராப்பர்ட்டி உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஆல்ரெடி சாரை பார்த்தோன்னே கண்டுபிடிச்சிருப்பீங்க. தாம்பரத்துல பாத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ப்ராஜெக்ட் தர்றதுல பாத்தீங்க அப்படின்னா சார் தான். அதுக்காக தான் இன்னைக்கு இந்த ப்ராஜெக்ட்டுமே ஒரு நியூ லான்ச் ப்ராஜெக்ட். அதை நம்ம வந்து பாக்குறதுக்காக வந்திருக்கோம். ஃபுல் டீடைல்ஸ் நம்ம சார்ட்டை கேட்டு தெரிஞ்சுக்கலாம். சார் வணக்கம். சார் வணக்கம் சார். நல்லா இருக்கீங்களா சார்? சூப்பராங்க சார். சூப்பர் சார். சார் இருக்கீங்க அப்படின்னா கவலை. சூப்பர் சார். ஏற்கனவே நம்ம இந்த ஏரியால நிறைய ப்ராஜெக்ட் கொடுத்தோம். ஆமா சார். அது மக்களுக்கு பிடிச்ச மாதிரியே கொடுத்தோம். கண்டிப்பா கண்டிப்பா. சரி சார், இந்த ப்ராஜெக்ட் பத்தி கொஞ்சம் தெளிவா சொல்லுங்க சார். அதுக்கு முன்னாடி நம்ம கம்பெனி இன்ட்ரோ கொடுத்துருங்க சார். நம்ம கம்பெனி பத்தி எல்லா யூஎஸ்க்கும் தெரியும். சரி சார். நம்ம கம்பெனி ஆரம்பிச்சு கிட்டத்தட்ட ஒரு 15 வருஷம் ஆகுது. ஓகே சார். அதே மாதிரி இன்னொரு பெரிய ஹைலைட் என்னன்னா, நம்மளோட கம்பெனி வந்து ஓன் பில்டிங். சரிங்களா? சொந்த பில்டிங். எதுக்காக இதை சொல்றேன் அப்படின்னா, நிறைய பேர் வந்து லேஅவுட் போடுறாங்க, இன்ஸ்டால்மெண்ட் அதெல்லாம் போடுறாங்க, போட்டு எங்கேயாவது ஓடி போடுவாங்களான்னு கேட்டதுக்காக நம்ம சொந்த பில்டிங் கட்டணும். சரிங்களா? அதே மாதிரி இன்னொரு விஷயம் என்னன்னா, நம்ம கிட்ட இருக்கிற ஸ்டாஃப்ஸ் எல்லாமே கிட்டத்தட்ட ஒரு 10 இயர்ஸ்க்கு மேல வந்து இருக்கிறவங்க தான். சூப்பர் சார். இது எதுக்காக சொல்றேன்னா, வந்து எல்லாருக்குமே கஸ்டமரோட வியூஸ் எல்லாருமே தெரியும். 10 வருஷத்துக்கு முன்னாடி வாங்கின கஸ்டமர்ஸ் கூட இப்ப ஞாபகம் வச்சுக்கிட்டு போன் பண்ணாங்கன்னா அந்த கஸ்டமர்ஸ்க்கு கரெக்டான சர்வீஸ் கொடுக்குற அளவுக்கு நம்ம வந்து வளர்ந்து வந்திருக்கோம். சக்சஸ் ப்ராப்பர்ட்டி என்டர்பிரைசஸ்ல. அதே மாதிரி தாம்பரம் சர்க்கிள்ல நம்ம வந்து தாம்பரத்துல வெறும் 900 ஸ்கொயர் ஃபீட் எல்லாம் போட்டு வித்திருக்கோம் 10 வருஷத்துக்கு முன்னாடி. இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா 9000 ஸ்கொயர் ஃபீட் போகுது. ஆமா, அதே சரௌண்டிங்ல 9000 போகுது. இப்ப எனக்கே இடம் தேடிட்டு இருக்கேன். ஏன்னா வந்து தாம்பரத்துல சொந்தமா ஒரு பில்டிங் கட்டணும், ஆபீஸ் கட்டணும்னு சொல்லிட்டு இடமே நானே தேடிட்டு இருக்கேன். சரிங்களா? கிடைக்குமா? கிடைக்காது சார். கண்டிப்பா எனக்கே வயிற்றுச்சலா இருக்கு. சரிங்களா? இப்ப வந்து ஆமா, அன்னைக்கு வந்து விட்டுட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு சரி சார், நாங்களே இவ்வளவு தப்பு பண்றோம். அந்த மாதிரி வந்து இன்னைக்கு நிறைய கஸ்டமர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இதே தப்பு தான் மறுபடியும் பண்ணிட்டு இருக்காங்க. தெரியாம. ஆமா சார், இப்ப சொந்த இடம்ன்றது ஒரு முக்கியமான ஒரு விஷயம் சார். ஒரு இடத்துல போய் ஒரு அபார்ட்மெண்ட்ல வந்து நம்ம வந்து ஒரு இடத்த வாங்குறதுக்கு ரெடியா இருக்கிறாங்க. ஆனா அந்த இடத்த ஆமா, என்கிட்ட ஒரு கஸ்டமர் வராங்க, 24 லட்சம் ரூபாய் சொல்றாங்க அந்த அபார்ட்மெண்டோட விலையை. நான் என்ன கேட்டேன், ஒரு 20 லட்ச ரூபாய் கொடுங்க என்ன சார். நான் வாங்கி 8 வருஷம் ஆகுது சார். நான் வாங்கும் போதே 19 லட்ச ரூபாய் சார். அதே அவங்க வந்து அந்த 19 லட்ச ரூபாய்க்கு சொத்து வாங்கியிருந்தாங்கன்னா இன்னைக்கு அது வந்து 50-60 லட்சம். கண்டிப்பா சார், ஒரு 3 மடங்காவது மினிமம். ஆமா, கண்டிப்பா ஏறி இருக்கும். சரிங்களா? இப்ப அந்த மாதிரி வந்து இப்ப நான் இஎன்கே சக்சஸ் அவென்யூன்னு சொல்லிட்டு ஒரு லேஅவுட் ஒன்று போட்டோம். 2300 ரூபாய் போட்டோம். அந்த மார்க்கெட் ஆமா ஒரு 100 பேர், ஆமா ஒரு 100 பேர் கிட்ட வந்தாங்க. 100 பேர் வந்தாங்க. இடம் வந்து ரேட் அதிகமா இருக்குன்னாங்க. அவங்கள பத்தி கவலைப்படல. 67 பேர் வாங்கிட்டாங்க சார். ஏன்னா 67 பிளாட் உள்ள வீடு வந்துருச்சுல சார். உள்ள கிட்ட 6-7 வீடு வந்துருச்சு. இப்ப அதுக்கு அடுத்த ஜெனரேஷன் இப்ப வந்து பாத்தீங்கன்னா இதை வந்து 3500 ரூபாய் நம்ம போட்டிருக்கோம் சார். கிரேட் ஆஃபரா கொடுத்துருக்கோம். ஆன் ரோட்ல போட்டிருக்கோம். ஆன் ரோட் மேல போட்டிருக்கோம். சரிங்களா? 3500 ரூபாய் கொடுத்துருக்கோம். இதுவும் உங்களுக்கு வந்து ரேட் அதிகமா இருக்குன்னு இன்னொரு 100 பேர் சொல்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த 100 பேர்ல ஒரு 50ல இல்ல ஒரு 10 பேர் வந்து பக்கத்துல வந்து லேஅவுட் போட போறாங்க. அதோட காஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா 1 கோடி ரூபாய். வில்லாஸ் கட்ட போறாங்க 1 கோடி ரூபாய். அட்லீஸ்ட் வந்து லேஅவுட்டா போட்டாங்கன்னா குறைஞ்ச ஒரு 4500 5000 ஸ்கொயர் ஃபீட் வரதுக்கான வாய்ப்பு உண்டு. நம்ம
நம்ம வந்து பாத்தீங்கன்னா உள்ள வந்து வெறும் செடி மட்டும் வச்சிருக்கோம், ரோடு தரமா போட்டிருக்கோம். இந்த லேஅவுட் வந்து லான்ச் பண்ணல சார், சரி வர ஞாயிற்றுக்கிழமை தான் லான்ச் பண்றோம். ஓகே. அதுக்குள்ளாரே வந்து பாத்தீங்கன்னா 1 2 3 4 5 6 7 முடிஞ்சிச்சு, ஃப்ரீ லான்ச்லயே ஃப்ரீ லான்ச்ல முடிஞ்சிச்சு. சரி சார். அதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு 24 2 பிளாட் ஏதோ முடிஞ்சிருக்கு, ஓகே. புக்கிங் ஆயிருக்கு. ப்ராஜெக்ட் எங்க அமைஞ்சிருக்கு சார் கரெக்டா நடுவரப்பட்டு சார் சைட் வந்து, அதாவது நீங்க இன்னும் லொகேஷனே பார்க்க தேவையில்ல, ஒரே ஒரு லொகேஷன் போட்டா போதும் சார். குட்பேட் ஸ்கூல் இன்டர்நேஷனல் ஸ்கூல் நடுவரப்பட்டு நீங்க லொகேஷன் தட்டினீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது அப்படியே காம்பவுண்ட் ஒட்டின மாதிரி தான் சைட். அடுத்த காம்பவுண்ட்லயே எகிரி குச்சா ஸ்கூல் சரிங்களா, ஆன் ரோட் மேலயே நம்ம சைட், ஆன் ரோட்லயே சைட் இருக்கு சார். பக்கத்துக்கு காம்பவுண்ட்ல ஸ்கூல், சிஎம்டிஏ. ஆமா சிஎம்டி அப்ரூவ்டு. அதே மாதிரி உள்ள வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இப்போ அந்த 4ஆம் நம்பர் பிளாட்ல வந்து ஒரு வீடு மாதிரி கட்டுறாங்க சரிங்களா, கார்டன் ஃபுல்லா கட்டி வேற மாதிரி ரெடி பண்ணிட்டு இருக்காங்க சரிங்களா. திங்கக்கிழமை வேலை ஸ்டார்ட் பண்றாங்க. போர் போட்டாச்சு சார், போர் ஆல்ரெடி போட்டாச்சு சார். போர்ல வந்து ஒரு விஷயம் என்னன்னா, ஒரு அதிசயம் என்னன்னா, உங்களுக்கு 130 அடிக்கு மேல போர் போட முடியல சார். ஓகே சார். ஏன்னா வந்து சில பேர் ஏங்க பாரியான்னு கேட்பாங்க, கண்டிப்பா கிடையாது. 130 அடியில சரியான தண்ணி வந்துட்டே தான் இருக்கு. அந்த இன்னும் வந்து ஒரு 20 அடி அவனால போட முடியல, செம்ம நீரோட்டமா இருக்கு சார். அதனால வந்து உங்களுக்கு அதுவும் வந்து உங்களுக்கு வந்து நல்ல ஒரு பிளஸ் பாயிண்ட். ஒரு இடத்துக்கு என்னென்ன தகுதி இருக்கோ, ஒரு இடத்துக்கு என்னென்ன தேவை இருக்கணுமோ அது எல்லாமே இதுல இருக்கு சார். இருக்கு. ஓகே சார். இப்போ இதுல எத்தனை பிளாட் சார் நம்ம போட்டிருக்கோம் சார்? இப்போ மொத்தமா வந்து பாத்தீங்கன்னா 31 பிளாட் தான் சார் போட்டிருக்கோம். இது வந்து ஃபேஸ் 1. ஃபேஸ் 2 வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பின்னாடி எக்ஸ்டெண்ட் பண்றோம். சூப்பர் சூப்பர். அதாவது நம்ம போடுற லேஅவுட் எல்லாமே சார் நடுத்தர மக்கள் வாங்குறது சார். சரி சார். ஏன்னா நானும் நடுத்தர மக்கள் மாதிரி தான் சரிங்களா. என்னால வந்து பெருசா பெருசாலாம் வந்து நம்ம வந்து லேஅவுட், பெரிய லேஅவுட் 10 ஏக்கர் 5 ஏக்கர்லாம் நம்மளால போடுற கெப்பாசிட்டி கிடையாது சரிங்களா. சின்ன சின்ன லேஅவுட் தான் உங்களுக்கு நீங்க பாக்குறீங்க. சின்ன சின்ன லேஅவுட் போடுறோம், நல்ல தரமான கஸ்டமருக்கு கொடுக்குறோம், வாங்குறாங்க. அவங்க மூலியமா ரெஃபரன்ஸ். இப்போ நீங்க ஆட் போடுறீங்கல்ல, உங்க ஆடை பார்த்துட்டு அப்படியே மறுபடியும் சார் இன்னொரு போட்டுக்காரு, வாங்குங்கப்பா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி ரெஃபரன்ஸ் வராங்க. சொல்றது நடுத்தர மக்கள் நம்ம கிட்ட வாங்குறாங்க சார். அதுக்கான தரமான இடம் இதுதான். சூப்பருங்க சார். எப்பவுமே நம்ம போட்டோம் அப்படின்னா வீடு மெயினா ஃபோக்கஸ் பண்ணுவோம்ல சார். ஆமா சார், மக்களுக்காக நம்ம வீடு கண்டிப்பா வீடு வந்து பாத்தீங்கன்னா வெறும் 32 லட்சம் ரூபாய் வீடு கட்டி கொடுக்குறோம் சார். 32 வெறும் 32 லட்சம் ரூபாய் வீடு கட்டி கொடுக்குறோம். அதுவும் நம்ம குட் ஸ்கூல் பக்கத்துலயே. ஆமா 600 ஸ்கொயர் ஃபீட் சரிங்களா. 600 ஸ்கொயர் ஃபீட்ல ஒரு 450 ஸ்கொயர் ஃபீட்ல வந்து நான் வீடு கட்டி கொடுக்குறேன் சார். ஒரு 32 லட்சம் ரூபாய் கட்டி கொடுக்கலாம் சரிங்களா. இதுவே நீங்க வந்து வேற ஏதாவது ஒரு பில்டர் கிட்ட கொடுத்தீங்கன்னா அவங்க ஸ்கொயர் ஃபீட் கணக்கெல்லாம் வேற மாதிரி போட்டு குறைஞ்ச ஒரு 50-55 லட்சம் ரூபாய்க்கு மேல கொண்டு போவாங்க சரிங்களா. அதுலயே உங்களுக்கு ஒரு 10 லட்சம் ரூபாய் சேஃபா தான் நம்ம பண்ணி கொடுக்குறோம். ஏன்னா இப்ப வீடு கட்டுறதுன்றது வந்து நான் இடம் மட்டும் தான் நான் சேல்ஸ் பண்றேன். வீடு கட்டுறதுன்றது என்னோட பிசினஸ் கிடையாது. அதுல வந்து எனக்கு டைரக்டா வந்து ஒரு பில்டர் என்ன கொடுக்குறாங்களோ அதை அப்படியே நான் கஸ்டமருக்கு நம்ம கொடுக்குறோம். மக்கள் கேட்டா நம்ம கட்டி கொடுத்தோம், அவ்வளவுதான் சார், அவ்வளவுதான். அதுல எனக்கு பிசினஸ் கிடையாது அது சரிங்களா. அது வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு கஸ்டமருக்கு நம்ம கொடுக்குற மாதிரி தான் சரிங்களா. அதே மாதிரி உங்களுக்கு அடுத்த ஞாயிற்றுக்கிழமை நம்ம லான்ச்சிங்க. சரி சார். ஞாயிற்றுக்கிழமை லான்ச்சிங் அப்ப புக் பண்ற கஸ்டமருக்கு, அந்த ஸ்பாட்ல புக் பண்ற கஸ்டமருக்கு நம்ம கோல்டு ஆஃபர் கொடுக்குறோம் சார். சூப்பர். கோல்டு ஆஃபர் கொடுக்குறோம் சரிங்களா. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா சப்போஸ் வந்து புக் பண்ணி எனக்கு வந்து பாத்தீங்கன்னா கோல்டு ஆஃபர் வானா அப்படின்றவங்களுக்கு வந்து 15 நாள் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்றவங்களுக்கு நம்ம இதே மாதிரி ஒரு போர் போட்டு கொடுத்துறோம். இதே மாதிரி போரும் போட்டு கொடுத்துறோம் சார். அவங்க வீடு கட்டுறதுக்கு போர் போட்டு கொடுத்துறோம். ஓகே சார். இப்ப தாம்பரத்துல நிறைய பேர் ப்ராஜெக்ட் போட்டுட்டு தான் இருக்காங்க. ஆனா நம்மளால மட்டும் எப்படி இந்த பட்ஜெட்டுக்கு மக்கள் வாங்கக்கூடிய ஒரு வகையில ஒரு பட்ஜெட் நம்ம கொடுக்க முடியுது, அதுவும் பிரைமான லொகேஷன்ல சார்? இப்ப நான் வந்து பாத்தீங்கன்னா நானே தான் உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன். நான் வந்து ஒரு சினிமா ஆர்டிஸ்ட கூட்டு வந்து பேசல கிடையாதுங்களா. அப்படி பேசணும்னா அதுக்கு தனியா ஒரு வருமானம் வரும் சரிங்களா. அது தனியா ஒரு செலவு வைக்கணும் சரிங்களா. மற்றபடி அட்வர்டைஸ்மெண்ட் செலவெல்லாம் நான் கொஞ்சம் கம்மி பண்ணி, டிவி அட்வர்டைஸ்மெண்ட் கிடையாது சார். ஓகே உங்க மூலியமா மலிவான விலையில தான் நீங்க எனக்கு தரீங்க சரிங்களா. அதனால எனக்கு வந்து பாத்தீங்கன்னா சில விஷயங்கள், அதே மாதிரி வந்து நான் வந்து புரோக்கர்ஸ் கிடையாது சார். இங்க எல்லாமே கம்பெனி ஸ்டாஃப்ஸ் தான் சரிங்களா. புரோக்கர்ஸ் கிடையாது. அவங்களுக்குள்ள தரணும் இவங்களுக்குள்ள தரணும்ன்றது கிடையவே கிடையாது. எல்லாமே டிசிஷன் அத்தாரிட்டி நான் தான் சரிங்களா. அதனால என்னோட பொருளை எனக்கு என்ன லாபம் கிடைக்குமோன்றது ஒரு ஐடியா இருக்கும். அப்படி இல்லாம நான் என்னோட பொருளை உண்மைத்திட்டு கொடுக்கும் போது அவங்களுக்கும் லாபம் வரணும்னு சொல்லிட்டு நம்ம வந்து வைப்போம் பாத்தீங்களா. அதுலதான் இன்னைக்கு ரேட் அதிகமாகும். ஆமா கஸ்டமர்ஸ் டு கஸ்டமர்ஸ் சார். நான் ரீட்டைலரு டீலரு அப்படிலாம் நான் வைக்கலையே சரிங்களா. அதனால வந்து நம்ம வந்து கஸ்டமர் டேட்டா வராங்க அப்படின்னும் போது அதுலயே நம்ம ரேட்டை வந்து நெகோஷியேட் பண்ணி தான் கொடுக்குறோம் சார். ஒண்ணும் இல்ல சார், நீங்க இந்த இடத்துல இருந்து ஒரு ட்ரோன் எழுப்பி பாருங்க. அதிகமா இங்க இருக்கிறது என்ன தெரியுங்களா, ஸ்கூலு காலேஜ் தான். சரௌண்டிங் ஃபுல்லாவே நிறைய ஸ்கூல், சரௌண்டிங் ஃபுல்லா ஸ்கூல் காலேஜ் தான் சார் சரிங்களா. இன்னும் ஒரு 4 வருஷம் 5 வருஷம் கழிச்சு பாத்தீங்கன்னு வச்சுக்கலாம் இங்க இடமே இருக்காது. அப்ப நம்ம இந்த இடத்த வந்து பாத்துட்டு போனவங்க சொல்லுவாங்க அப்பயே விட்டுட்டோம்பா நானு அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. இப்பயே வந்து ENK சக்சஸ் அப்படிதான் சொல்லிட்டு வராங்க. அங்கேயே அந்த ரேட் நீங்க கொடுக்க முடியுமான்னு கேக்குறாங்க. அந்த ரேட் எப்படி நான் கொடுக்க முடியும்? அந்த லேண்ட் ஓனர் கொடுத்த ரேட் எனக்கு இந்த லேண்ட் ஓனர் கொடுத்தாருன்னா என்னால கொடுக்க முடியும் இல்ல. அந்த ரேட் நம்மளால கொடுக்க முடியாது இல்லையா. இதையும் வந்து நம்ம விட்டுட்டோம் அப்படின்னா பக்கத்துல வந்து ரேட் இன்க்ரீஸ் ஆகி தான் போகும் உங்களுக்கு. ஏன்னா பக்கத்துல உங்களுக்கு நம்ம சார் சொன்ன மாதிரி ஸ்கூலே வந்து ஒரு 4 ஸ்கூல் வந்துருது உங்களுக்கு பக்கத்துல. அதாவது ஸ்கூல் வந்து இங்க லேஅவுட் பண்றவங்க பக்கத்துல ஸ்கூல் இருக்குன்னு சொல்றாங்க. நான் என்ன சொல்றேன், இந்த பாருங்க பக்கத்துல ஒட்டின மாதிரியே ஸ்கூல் இருக்குன்ற நான் ஸ்கூல். ஆமா வேலம்மாள் ஸ்கூல். அந்த சைடு நீங்க எகிரி வச்சீங்கன்னு வச்சுக்கோங்களேன் வேலம்மாள் ஸ்கூல். இந்த சைடு பார்த்தனா இன்டர்நேஷனல் ஸ்கூல். அப்படியே போனீங்கன்னு வச்சுக்கோங்களேன்
பாருங்களேன், தனலட்சுமி காலேஜ். இந்த சைடு போனீங்கன்னா சாயராம் இன்ஜினியரிங் காலேஜ், எல்லா காலேஜுமே இருக்குது சரிங்களா. அதே மாதிரி உங்களுக்கு இதே கவர்மெண்ட் ஸ்கூல் இருக்குது சரிங்களா. உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜஸ் இந்த ஏரியா ஏகப்பட்டது இருக்கு சார் சரிங்களா. ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்மளோட இடம் வந்து பாத்தீங்கன்னா கிளியர் டாக்குமெண்ட் கிளியர். நம்மளுக்கு வந்து கொடுக்குற ரேட்டும் வந்து மலிவான விலையில கொடுக்குறோம். கஸ்டமர் வாங்குறாங்க, பலன் அடைகிறாங்க, அது மூலியமா நிறைய ரெஃபரன்ஸ் கொடுக்குறாங்க. சூப்பர் சார். அது இப்போ அடுத்த வாரம் வந்து லான்ச் பிளான் பண்ணிருக்காங்க. வந்தீங்கன்னா அன்னைக்கு ஒரு கோல்டு ஆஃபரையும். ஆமா சார், அன்னைக்கு முடிஞ்சிடும் சார். சைட்டு முடிஞ்சு அன்னைக்கு முடிஞ்சிடும் சைட். ஆல்ரெடி இப்போ 31 பிளாட்ல நீங்க 31 பிளாட்ல பாருங்களேன். அதாவது 7 பிளாட் முடிஞ்சிச்சு சார். 7 பிளாட் முடிஞ்சிச்சு. 100% 7 பிளாட் முடிஞ்சு இன்னும் 2 பிளாட் புக்கிங் போயிட்டு இருக்கு. வரவங்க வந்து அடுத்த வாரம் வந்தாங்கன்னா 100% அட்வான்ஸ் எடுத்துட்டு வாங்க. ஒரு 25,000 கையில வச்சுக்கோங்க. உங்ககிட்ட நாங்க வந்து கையில இருந்து புடுங்க போறது கிடையாது. பாருங்க, உங்களுக்கு பிடிச்சிருந்தா புக் பண்ணுங்க. வானா அப்படின்னு நீங்க நாளைக்கே சொன்னீங்கன்னா உங்களுக்கு ரீஃபண்ட் 100% ரீஃபண்ட் பண்ண போறோம். நிறைய சைட் வந்து சக்சஸ்ஃபுல் வந்து கொடுத்துருக்காங்க. எல்லாமே நல்ல சைட் தான், பட்ஜெட் சைட் தான். ஏன்னா பெரிய பெரிய ஆளுங்க அப்படி எல்லாம் கிடையாது. எல்லாருமே ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும், இல்ல ஒரு ஃபர்ஸ்ட் டைம் ஒரு வீடு வாங்க போறேன், இடம் வாங்க போறேன் அப்படின்றவங்க தான் நிறைய. நம்ம கண்டிப்பா அந்த மாதிரி ஆளுங்க தான் சார் நம்மளுக்கு வருவாங்க. அதனாலதான் நம்ம திரும்பவும் சொல்றோம், நல்ல சைட் நல்ல கம்பெனி, அது மிஸ் பண்ணிடுறாங்க. ஓகே சார், கண்டிப்பா சார். சூப்பர் சார், ரொம்ப நன்றி சார்.